கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் அழியாத வெளிகள் என்னும் தலைப்பில் மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் சார்பாக மறைந்த நடிகர் பாக்யராஜ் வழியில் விழிகள் தானம் வழங்குவதை வலியுறுத்தி சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் அழியாத வெளிகள் என்னும் தலைப்பில் மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் சார்பாக மறைந்த நடிகர் பாக்யராஜ் வழியில் விழிகள் தானம் வழங்குவதை வலியுறுத்தி சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக முதற்கட்டமாக சுமார் 150க்கும் மேற்பட்ட மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸ் நிறுவன ஊழியர்கள், பொதுமக்கள் மற்றும் பாக்யராஜ் ரசிகர் நற்பணி மன்ற நிர்வாகிகள் இணைந்து தங்களது கண்களை தானம் வழங்குவதாக ஒப்புதல் அளித்தனர். அவர்களுக்கு இதற்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் முரளிதரன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: மறைந்த திரைப்பட நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் அவர்களின் நினைவை போற்றும் வகையில் இன்று முதற்கட்டமாக சுமார் 150க்கும் மேற்பட்டோர் தங்களது கண்களை தானமாக வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கோவை அரவிந்த் கண் மருத்துவமனையை சார்ந்த மருத்துவர்கள் கண்களை தானமாக பெறுவதற்கான விண்ணப்பங்களை வழங்கி அதில் முறையான பதிவு செய்து அந்த விண்ணப்பங்களை மருத்துவர்கள் பெற்றுள்ளனர். இந்த திட்டம் இன்னும் விரிவுபடுத்தி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை நடத்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இன்னும் அதிகமான கண்களை தானமாக பெற்று கண் பார்வையற்றவர்களின் வாழ்வில் ஒளியேற்ற மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸ் துணை நிற்கும் என்றார். மேலும் நமது அமைப்பு சார்பாக தினமும் 100 நபர்களுக்கு அன்னதானம், ஏழை எளிய குழந்தைகளின் படிப்பு கல்வி உதவித்தொகை வழங்குவது என கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக செய்து வருகின்றோம். மேலும் ஏழை எளிய மக்கள் மற்றும் வீடற்றோர்களுக்கு வீடுகள் வழங்கும் வகையில் குறைந்த விலையில் வீட்டுமனை திட்டங்களும் அறிமுகம் செய்துவிட்டு மனைகளை வழங்கி வருகின்றோம். தொடர்ந்து இரத்த தானம் வழங்கி வருகின்றோம். இன்று முதல் கண்தானம் பற்றி விழிப்புணர்வையும் ஏற்படுத்த உள்ளதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் குட்டி ஸ்டோரி பிக்சர்ஸ் பட தயாரிப்பாளர் புவனேஷ், சின்னசாமி, ஸ்ரீமான், சுந்தரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம், நான் முரளிதரன், மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸ், கோயம்புத்தூர். அழியாத விழிகள் என்ற பெயரில் இன்னைக்கு எங்களுடைய குருநாதர், மறைந்த நம்மளுடைய வழிகாட்டி திரு கே. பாக்யராஜ் சார் அவர்களுடைய பெயரில் இன்னைக்கு 100க்கும் மேற்பட்ட எங்களுடைய குடும்ப உறவுகள், மெட்ரோ சிட்டி குடும்பத்தார், நண்பர்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு கண்தானம் நாங்கள் செஞ்சுருக்கோம். இதன் மூலமாக இன்னும் நிறைய மக்களுக்கு இதனால் பயனடையணும். இதில் அவர் சொன்னது போல் பார்வை இல்லாதவங்களுக்கு இறந்ததுக்கப்புறம் நம்மளால் பார்வையை கொடுக்கணும் அப்படின்ற வகையில் நாங்கள் இன்றைக்கி தொடங்கி வச்சுருக்கோம். இந்த அழியாத விழிகள் நிச்சயமாக இன்னும் நிறைய பேருக்கு இது போய் சேர்ந்து இதனால் நிறைய விழிப்புணர்வு வரணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நன்றி. இன்னைக்கு ஒரு 150 பேர் கொடுத்துருக்கோம். கண்தானம் அப்படிங்கிறது நம்ம இறந்தது பிறகு நம்ம கிட்ட இருந்து பறிச்சுட்டு போகக்கூடிய ஒரு விஷயம். அதை பற்றின அவேர்னஸ் இன்னி மக்கள்கிட்ட வரல. எங்களை சுற்றி இருக்கவங்களே கண்தானம் பண்ணுனா ஒரு 5 நிமிஷம் யோசிக்கிறாங்க. அந்த கண்ணு கடைசியில் ஒரு உடலை தகனம் பண்ணும்போது ஒன்று மண்ணுக்கு போகும், இல்லை நெருப்புக்கு போகும். அப்படி ரெண்டுக்கும் போகாமல் இன்னொருத்தங்களுக்கு ஒரு பார்வை கொடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கறதுக்காக நம்ம முன் வரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். அட் த சேம் டைம் ஒரு மனுஷனால ஒரு நாளைக்கு கண்ண மூடி இருந்தா கூட, ஒரு நாள் கூட இல்லை, 1 மணி நேரம் கண்ண மூடினா இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பார்வை இல்லாத ஒருத்தங்களுக்காக தான் நம்ம கண்ணு கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது அவங்க கண்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க வாழ்க்கைக்கே ஒரு ஒளி கொடுக்குறோம். அவங்கள சார்ந்து சில குடும்பங்கள் இருக்கும், அந்த குடும்பங்களுக்கும் சேர்த்து நம்ம மூலியமா ஒரு நல்லது நடக்குது. அதாவது நம்மளோட 2 கண் எடுத்து 4 பேருக்கு வைக்கிறோம், 5 பேர் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் எங்களுக்கு அதை பத்தி ஃபுல்லா தெரியல. என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தருக்கு பயன்படுது, அந்த பயன்படுற வகையில இந்த இயக்கம் இனி தொடர்ந்து நடக்கும். தன்னார்வலர் கூட்டம், அது போக அரசாங்கம், நீங்க சொன்ன மாதிரி அரசாங்கத்துக்கூடையும் சேர்ந்து என்ன பண்ணுனா இதுக்கு பெனிஃபிஷியலா இருக்குமோ, இந்த கண்தானத்துக்காக அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம முன்னெடுக்கலான் இருக்கோம். அதே சமயத்துல கிராமப்புற மக்கள் இன்னியுமே இதை பத்தி ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்க. அந்தந்த இடத்துக்கு போய் ஒரு அவேர்னஸ் கேம்போ, இல்ல எங்க கம்பெனி சார்பாவே ஒரு 2 பேரா ஒரு தெருவுக்கு கூட அனுப்பி அவங்களுக்கு இதை பத்தி முழுசா தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்தினதுக்கு அப்புறம் அதுலயே ஒரு பாதி பேர் அதுல முன் வருவாங்க. அது நம்மளுக்கு இருந்தாலே ஒரு நல்ல, என்ன சொல்றது, இப்போ 10 லட்சம் பேர் கண் இல்லாம இருக்காங்க, ஆனா 70,000 கண்கள் தான் கிடைக்குதுங்கிறாங்க. 10 லட்சம் பேர் கண் இல்லாம இருக்காங்க. அதே சமயத்துல இறந்தவங்களோட கணக்கு பாத்தீங்கன்னா 20 லட்சம் 25 லட்சம் இருக்கும். அந்த இறந்தவங்கள்ல பாதி பேர் கொடுத்திருந்தா கூட இன்னைக்கு பார்வையற்றவர்கள்ன்ற ஒரு கேட்டகரியே இருந்திருக்காரு.
அதை எடுத்து முன்னெடுத்து நடத்தணும் அப்படிங்கிறது இந்த அழியா விழிகள் மூலமா நாங்க கொண்டு போறோம்.